first moment I saw you, I knew I had to make you mine. Wanted to know everything about you. I didn't want to waste no time. இன்னைக்கு ஈவினிங் நாங்கள் திருவாலங்காடு பிளான் பண்ணியிருந்தோம். 4 மணிக்கு நாங்கள் அம்பத்தூர்லேருந்து திருவாலங்காடு காரில் புறப்பட்டோம். போய் கொஞ்ச நேரத்துலேயே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை பெய்யக்கூடாது. நல்ல வேளை கொஞ்ச நேரத்துலேயே மழை நிற்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் திருவள்ளூர் வழியாக திருவாலங்காடை நோக்கி புறப்பட்டோம். நடுவில் ஒரு டோல்கேட் வரும். அந்த டோல்கேட்டை தாண்டி நீங்கள் போகணும். ஒரு மணி நேரம் கழித்து திருவாலங்காடு வந்தது. நீங்கள் திருவாலங்காடு வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வரிசையாக இந்த சந்தை ஒன்று இருக்கும். அந்த சந்தை நீங்கள் வந்துட்டாவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நம்ம திருவாலங்காடு வந்துட்டோம் அப்படின்றதுக்கு. ஸோ சந்தையை தாண்டி நேராக கொஞ்சம் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம லெஃப்டில் திரும்பி நம்ம ஊருக்குள்ளே போகணும். ஸோ ஊருக்குள்ளே போன கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு கோயிலுடைய அந்த சுவர் 20 அடி சுவர் உங்களுக்கு புலப்படும். ஸோ சுவர்லேருந்து நீங்கள் ரைட்டு திரும்பி நீங்கள் நேராக கோயிலுக்கு உள்ளே போகலாம். அவ்வளோதாங்க, கோயில் இப்போது நுழைவு வாயில் வந்தாச்சு. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பூஜைக்கு தேவையான எல்லா பொருளையும் நீங்கள் வெளியிலேயே வாங்கிக்கலாம். ஸோ பூ, பழம், தேங்காய், வளையல் கூட விற்றுட்ருக்காங்க. வளையல் மட்டும் இல்லாத அங்கே அகத்திக்கீரை, இந்த பழங்கள் இதுவும் விற்றுட்ருக்காங்க. ஏன்னா அங்கே உள்ளே இருக்கிற மாடுகளுக்கு கொடுக்கறதுக்காக அதை வச்சுருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இது புராதன கோயில்ன்றதுனால, பழைய கோயில், இந்த கோயில்னால ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. வாசல்லையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தூண்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சோழர் காலத்து, பாண்டியர் காலத்து, அந்த விஜயநகர் பேரரசு காலத்துடைய ஞாபகம் நம்மளை பண்ணுது. உள்ளே நுழைஞ்ச உடனே வலது புறத்தில் ஒரு சின்ன மண்டப கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் உடனே நாங்கள் போகலை. ஸோ எங்களுடைய கோயில் அந்த மெயின் கோயிலுக்கு உள்ளே நுழையிறதுக்கு நாங்கள் போனோம். ஸோ அங்கே கோயில் நுழையிறதுக்கு முன்னாடியே நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தண்ணி, குடிநீர் வேணும்னா நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இதுதாங்க அந்த மெயின் கோபுரம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல, ரொம்ப புராதன கோயில். அந்த கோபுரத்துக்கு கீழே 2 சின்ன கோயில்கள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா முருகன் கோயில் ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில் இருக்குது. ஸோ 2 கோயிலும், இடதுபுறத்தில் விநாயகர் கோயிலும் வலதுபுறத்தில் முருகன் கோயிலும் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு நுழைவாயில் வருது. அந்த நுழைவாயிலே பார்த்திங்கன்னா அந்த பிரம்மாண்ட அந்த அரசர் காலத்து நுழைவாயில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். ஸோ கோயிலுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு பெரிய கொடிமரம் ஒன்று இருக்குது. அதை வாங்க நான் கொஞ்சம் கிட்ட காமிக்கிறேன். ஸோ கோயிலுக்குள்ளே இருக்கிறதே நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம். ஸோ இந்த கோயிலுடைய அந்த புராண கதைகள் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கொடி மரத்தை பாருங்கள், ரொம்ப ஹைட். அங்கே மேலே என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ கொடி மரத்தை தாண்டி இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன மண்டபம் இருக்குது. ஸோ அதை தாண்டி மறுபடியும் நாங்கள் உள்ள அந்த கோயிலை நோக்கி போனோம். இங்கே கோயிலுக்கு கோபுரத்துக்கு மேலே காரைக்கால் அம்மையார் அவருடைய அந்த கதை வடிவிலான அந்த ஒரு சிற்பம் அங்கே வச்சுருக்காங்க.
I will find a love so true, and you can see it. சிவபெருமான் கைலாயத்தில் நடனம் ஆடும்போது அவர் மேல் அணிந்திருந்த நகைகள் சிதறி பூமியில் வந்து விழுந்துதான். அது பூமியில் 5 இடங்களில் விழுந்திருக்கு. அதில் ஒன்று தான் இந்த திருவாலங்காடு. இந்த சபை பேர் ரத்தின சபை மற்றும் சித்திர சபை, வெள்ளி சபை மற்றும் பொற்சபை, தாமிர சபை. இந்த 5 சபைகளிலும் அந்த நகைகள் வந்து விழுந்திருக்கு. மற்றும் இங்கே இன்னொரு புராண கதை இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற மூஞ்சிகேஸ்வரர், ரைட் சைடில் இருக்கிறது வந்து கார்கோடகர். இந்த மூஞ்சிகேஸ்வரர் வந்து சிவபெருமானால் அனுப்பப்பட்டு இந்த திருவாலங்காடில் வந்து அவர் தவம் புரிஞ்சதாகவும் அதுக்கப்புறம் வந்து நான் சிவபெருமான் பார்ப்பதாகவும் கூறி அங்கே அனுப்பப்பட்டிருக்கார். அதுக்கப்புறம் இந்த கார்கோடகன்றது அந்த சிவபெருமான் கழுத்தில் இருக்கிற அந்த நாகம் ஒரு வேலையில் ஒரு தவறு இழைச்சதுனால சிவபெருமான் வந்து சாபம் இடுகிறார். அந்த சாப விமோசனத்துக்காக அந்த கார்கோடக நாகம் வந்து சிவபெருமான்கிட்ட கேட்குது, நான் என்ன பண்ணட்டும் சொல்லிட்டு, நீ பூமியில் வந்து திருவாலங்காடு அப்படின்ற இடத்துல போனீங்கன்னா அங்கே மூஞ்சிகேஸ்வரர்னு ஒரு முனிவர் இருப்பார், அவரை நீ சந்தித்தா உன்னுடைய சாபம் விலகும் அப்படின்னு அங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கார்கோடக நாகமும் இங்கே வந்து தவம் இருக்குது. தவம் இருந்து அவருடைய மூஞ்சிகேஸ்வரருடைய அருளால் வந்து அது பழைய நிலையை அடைஞ்சு திருப்பியும் சிவபெருமான் கிட்ட போனதாக இங்கே வந்து ஒரு புராண கதை ஒன்று இருக்குது. இப்போது இங்கே எல்லாரும் வரிசையில் நிற்கிறது எதுக்காகனா, இங்கே பிரசாதம் வந்து வழங்கப்படுது. அதுக்காக தான் இவ்வளோ கூட்டம். ஸோ நாங்களும் இந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய மனைவியான வண்டார் குழலி அம்மன் கோயிலும் இது பக்கத்துலேயே இருக்குது. ஸோ பேரே ரொம்ப அழகாக இருக்குல்ல, வண்டார் குழலி. நான் அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ஐயர்கிட்ட கேட்கும்போது, வண்டார்ன்றது வண்டுகள் அந்த அவங்களுடைய முடியில் மொய்க்குமா. ஏன்னா பூவுடைய வாசனை அந்தளவுக்கு வாசம் இருக்கிறதுனால வண்டுகள் வந்து அவங்களுடைய கூந்தலில் மொய்க்கிறதுனால வண்டார் குழலி அப்படின்ற பேர் வந்து வந்ததாக வந்து இந்த புராண கதைகளில் சொல்லப்படுகிறது. இந்த கோயிலில் பல இடத்துல வந்து தமிழ் கல்வெட்டுகள் இதில் பொறிக்கப்பட்டிருக்கு. அகழ்வாராய்ச்சியாளர்கள் இது வந்து ரொம்ப பெருசாக அதை பாதுகாத்து வராங்க. இதுதான் வந்து 100 கால் கல் மண்டபம் அப்படின்னு. இங்கே இடத்துல ஒவ்வொரு மண்டபத்தூணும் ஒரு கணக்கில் எடுத்திங்கன்னா 100 மண்டபத்தூண்கள் இருக்கும். அதனால தான் இது 100 கால் கல் மண்டபம்னு பேர் வந்தது. ஸோ ரத்தின சபை அப்படின்ற இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இங்கே தான் வந்து சிவபெருமான் அவர்கள் ஊர்த்தவ தாண்டவம் அப்படின்ற நடனத்தை இங்கே அரங்கேற்றியிருக்காரு. அந்த ஊர்த்தவ தாண்டவம் அப்படின்றது என்னென்னா, அவர் காலை மேலே வானத்தை நோக்கி மேலே எழுப்பி ஒரு தாண்டவத்தை இங்கே ஆடியிருக்காரு. இந்த தாண்டவம் எதுக்காக இங்கே ஆடப்பட்டது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் இந்த ஆலங்காட்டில் 2 அரக்கர்கள் இருந்ததான். அவங்க வந்து பல மக்களை வந்து கொடுமைப்படுத்தியதாக ஒரு புராண கதை இருக்குது. அந்த அரக்கர்களை அடக்கிறதுக்காக காளியம்மன் வந்து இங்கே வந்து அந்த அரக்கர்களை வீழ்த்தி அவர்களுடைய குருதியை இங்கே குடிச்சிருக்காங்க. ஸோ குருதியை குடித்ததுக்கப்புறம் அவர்களுக்கும் அதே அரக்க குணம் ஏற்பட்டு ரொம்ப ஆட்டம் போட்டிருக்காங்க. அப்போ சிவபெருமான் இங்கே வந்து, ஏன் காளி இவ்வளோ ஆட்டம் போடுற அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க காளி என்னோட நடனமிட்டு வெற்றி பெறுங்க, அப்போ நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் சிவபெருமான் வந்து அந்த ஊர்த்தவ தாண்டவத்தை இங்கே ஆடியிருக்காரு. ஸோ ஊர்த்தவ தாண்டவம் அப்படின்றது என்னென்னா, சிவபெருமான் அவருடைய காதணியை கீழே விழும்படி செய்து அதை தன்னுடைய இடது காலால் பெருவிரலாலே எடுத்து திரும்பவும் அந்த காதில் மாட்டினதாக புராண கதை இருக்குது. அதை வந்து காளியம்மனால் பண்ண முடியாதனால அவங்க தோல்வியை ஒப்புக்கிட்டாங்க. ஸோ தோல்வியை ஒப்புக்கிட்டு நான் இங்கேருந்து போகிறேன்னாங்க. உடனே சிவபெருமான் வந்து, நீ எங்கேயும் போக தேவையில்ல, நீ இங்கே பக்கத்துலேயே இங்கேயே நீ இருக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பத்ரகாளி அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் என்னை வந்து பக்தர்கள் சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் மறைஞ்சிருக்கார். திருவாலங்காடு அப்படின்னு இந்த கோயிலுக்கு ஏன் பேர் வந்ததுன்னா, திரு அப்படின்றது
கடவுளை குறிக்கிறது. ஆலங்காடுன்றது ஒரு காலகட்டத்தில் இங்கே பல ஆலமரங்கள் இருந்ததாக, காடு மாதிரி இருந்ததாக இங்கே கூறப்படுது. அங்கே ஆலங்காடு அப்படின்னு ஒரு பேர் இருந்ததாக, அங்கே கடவுள் வந்ததுனால திரு ஆலங்காடு அப்படின்னு பிற்காலத்தில் அது மாதிரி திருவாலங்காடு அப்படின்னு பெயர் வந்ததாக இங்கே புராண கதைகள் சொல்லப்படுது. மொத்தத்தில் இது புராண கோயில். புராண காலகட்டத்தில் திருநாவுக்கரசு, அப்புறம் சுந்தரர், அப்பர் இவங்கெல்லாம் இங்கே பாடியதாக புராண கதைகள்லையும் சொல்லப்படுகிறது. இந்த கோயில் எந்த அளவுக்கு பழமை வாய்ந்ததுன்னா, நீங்கள் சோழர் காலத்தில் முதலாம் பராந்தக சோழன் மன்னன் இருக்கிற காலகட்டத்திலேருந்து இந்த கோயில் இருந்து வருகிறது. அதுக்கு பல்லவர் காலம் மற்றும் சோழர் காலம், அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு, இது எல்லாமே எல்லா காலத்தையும் அவர்களுடைய சிற்பங்கள், அவர்களுடைய எழுத்துக்கள் எல்லாமே இங்கே பொறிக்கப்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கோயிலுக்கு வந்ததை ஒரு அனுபவம் உங்களுக்கு நல்லா ஏற்படும். அவ்வளோதாங்க, நாங்கள் கோயிலேருந்து கிளம்புறோம். சென்னையிலேருந்து சுமார் 70 கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு புராண கோயில், கிட்டத்தட்ட பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோயில் சென்னை அருகாமையிலே இருக்குது. ஸோ சென்னையில் இருக்கவங்க மட்டும் இல்லை, ஸோ தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே இந்த கோயிலை பார்க்க விரும்பினா கண்டிப்பாக போங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.